ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சிக்கந்தர், லண்டனிலிருந்து. ஒரு வருந்தக்கூடிய ஒரு சோகமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, கேரளாவில் வயநாடு அந்த பகுதியில் மழை அதிகமான காரணத்தால் மலைச்சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க. அவங்களுக்காக நம்ம ஆண்டவனிடத்தை பிரார்த்தனை பண்ணுவோம். அவங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அது அந்த மாதிரி ஆகிருக்குது. கவர்மெண்ட்டும் கொஞ்சம் அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை கொஞ்சம் அவங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மக்களுக்காக. அது ஒரு விஷயம். அப்புறம் அந்த பாலஸ்தீனத்தில் ஹமாஸுங்கிற ஒரு இயக்கத்துடைய ஒரு லீடர் இஸ்மாயில் ஹனியா அவரும் கொல்லப்பட்டாங்க. அவருக்காகவும் ஆண்டவனுக்கு பிரார்த்திப்போம். அப்புறமா இப்போ லண்டனுடைய சூழ்நிலை பார்த்தீங்களா, ஒரு 2 நாளாக சரியான வெயில். ஆனால் இந்த வெயில் எப்படின்னு சொன்னாக்கா, இந்தியாவில் இருக்கிற மாதிரி வெயில் கிடையாது. இது ஒரு மேக்சிமம் இன்னைக்கு இந்த வெயில் எந்த அளவுக்கு இருக்கு, அதிகப்படியாக எந்த அளவுக்கு போயிருக்குனாக்கா 30 டிகிரி தான். அந்த 30 டிகிரி வெயிலே இங்கே உள்ளவங்க தாங்க முடியும். அது என்னன்னாக்கா, ஒரு கதிர்வீச்சு, இந்த வெயிலுக்கு கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும். நமக்கே ஒன்றும் புரியாது. ஆனால் நிழல்ல நின்னாக்கா அந்த வெயிலுடைய தாக்கம் தெரியறது இல்லை, அந்த ஈட்டு தன்மையெல்லாம் இல்லை, வெக்கையெல்லாம் இல்லை. ஆனால் ஜில்னஸ் இருக்கு. ஆனால் வெயில் என்னன்னாக்கா ஒரு பயங்கரமான ஒரு எரிச்சல் ஏற்படுது. அது இருக்குது. இங்கே நம்ம இது நேரடியாக அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, என்னடா டிகிரி 30க்கு மேலே தாண்டலை, 30க்கே இவ்வளவு ஒரு தாக்கமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சூரியன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பயங்கரமான ஒரு கதிர்வீச்சு எப்படி இருக்கும். இந்தியாவில் இருக்கிற வெயில் ஒரு பயங்கரமான வெக்கம் இருக்கும். ஒரு 39, 30, 40 தாண்டிச்சுன்னா தான் பயங்கரமாக தெரியும். அங்கே இந்தியாவில் 30னாக்கா அது பெரிய விஷயமே இருக்காது. ஆனால் இங்கே அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு மாதிரி இருக்குது. மக்களுக்கும் கொஞ்சம் நிறைய பேர் இந்த மாதிரி அதுக்காக இது ரொம்ப வெளியில் பயங்கரமாக அவசரப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொன்று இங்கே இந்த தண்ணி பிரச்சனை இல்லை. தண்ணி பிரச்சனை எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி இந்த வாட்டர் கேனு தூக்கிட்டு அங்கங்கே போகிறது, வண்டி டிரான்ஸ்போர்ட் ஆகிறது, வாட்டர் கேனு கடைக்கு எடுத்துன்னு போகிறது, வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்கே கிடையாது. ஏன்னா டைரெக்டாக வீட்டுக்குள்ளேயே அந்த டேப்லேயே வருது தண்ணி. அந்த டேப் தண்ணியை தான் எல்லா யூஸுக்கும், குடிக்கிறதுக்கும் சரி, சமையல் பண்ணுறதுக்கும் சரி, அடுத்தாப்பில் உங்களுக்கு எல்லா பாத்ரூம் யூஸுக்கும் எல்லாத்துக்குமே ஒரே தண்ணி தான். ஆனால் அந்த தண்ணியில் ஒரு என்ன எஃபெக்ட் இருக்குன்னு சொன்னாக்கா, நான் பார்த்த வரைக்கும், எனக்கு இந்தியாவில் இருக்கும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு வண்டி 2 வாட்டி 3 வாட்டி ஏதோ ஒரு கேஸ் ட்ரபிள் வரும். ஒரு பயங்கரமாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும், கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரும். ஆனால் இங்கே என்னதான் நீங்கள் சாப்பிட்டாலும் ஒரு ஃபுட்டுடைய தன்மை சரியில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு நெஞ்செரிச்சல் ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலை கூட தண்ணியை குடித்த உடனேயும் பயங்கரமாக ஒரு நல்ல ஒரு ஃபீலிங், அந்த இதெல்லாம் போட்டு இதாகிடுது. அது டிஸ்கலாய்ட் பண்ண மாதிரி, அது ரிமூவ் பண்ண மாதிரி ஆகிடுது. அந்த தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இங்கே அந்த தண்ணி பிரச்சனை மட்டும் இங்கே இருந்ததுன்னு வைங்களேன், ரொம்ப பயங்கரமாக தண்ணிக்கான இங்கிட்டு அங்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹோட்டலுக்கு போனால் கூட தண்ணி வைக்க மாட்டாங்க. ஏன்னா தண்ணி வாங்குறது அவ்வளோ காஸ்ட்லியாக நினைக்கிறாங்க. வீட்லேயே நமக்கு டேப்பை திறந்து, எங்கள் வீட்டில் இதில் ஹோட்டலில் எங்கே போனாலும் டேப்பை திறந்தால் தண்ணி வரும், தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அது தண்ணிக்கு அவ்வளோ, ஏன்னா இங்கே தண்ணி ஒரு பியூரேஷன்லாம் கரெக்டாக வருது. அதாவது இது ஒரு மலைப்பகுதி சார்ந்தது தானே. லண்டன் மலை பிரதேசம் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹைட்டான பூமி.
அதுலேருந்து வர்ற அந்த மலைப்பகுதியில் வர்ற தண்ணி, அந்த ரிவரில் வர்ற தண்ணிலாம் நேராக டைரெக்டாக வந்து சிட்டியிலேருந்து அதை வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணி வந்து சப்ளை பண்ணிடுறாங்க. அது பெரிய ஒரு நல்ல மெயின்டெனன்ஸு, அதான் சொல்லுவேன். இந்த சுத்தத்துலேயும் இந்த ஒரு தெருக்கள் அங்கங்கே டிராஃபிக் ரூல்ஸு, டிரான்ஸ்போர்ட் ஐட்டம், இது எல்லாமே மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா கரெக்டாக பண்ணுறாங்க. சுகாதாரமும் இருக்குது, அது மாதிரி இருக்குது. அது எனக்கு அதுதான் ஒரு நல்ல ஒரு அந்த தண்ணி விஷயத்தில் வந்து அது ரொம்ப எனக்கு நல்லதாக, அது ரொம்ப எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக தான் தெரியுது. ஓகே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.